தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏற்பட்ட மோசமான வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. 17 பேர் காயங்களுக்குள்ளாகியுள்ள நிலையில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புத்தளம், பதுளை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலே மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இயற்கை அனர்த்தம் காரணமாக 98,635 குடும்பங்களைச் சேர்ந்த 3,30,894 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 5,305 குடும்பங்களைச் சேர்ந்த 16,553 பேர் நாடு முழுவதும் 183 பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். 21 மாவட்டங்களில் 267 பிரதேச செயலக பிரிவுகளில் பலத்த காற்று, வெள்ளம், மரங்கள் சரிவு மற்றும் மண் சரிவு காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 82 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. 1,465 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக 17,635 குடும்பங்களைச் சேர்ந்த 59,957 பேர் தனது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் அதிகாலை 2:30 மணி நிலவரப்படி திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டிருந்தது. இது வடக்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நோக்கி புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வானிலை அமைப்பின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வடக்கு மாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்துக்கு மிக பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும். ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய இடங்களில் காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதையும் தாண்டி நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் வடமாகாணம் அதிக அளவில் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதுடன் இதில் மன்னார் மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மன்னாரில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக நேற்றைய தினம் காலை நிலவரப்படி 15,205 குடும்பங்களைச் சேர்ந்த 52,487 பேர் பாதிக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சொல்லியிருந்தது. அவர்களில் 1,240 குடும்பங்களைச் சேர்ந்த 4,128 பேர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 43 தற்காலிக நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தங்களுக்கு அதாவது தற்காலிக நலம்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை முன்னெடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அவசர கலந்துரையாடலும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர கலந்து கொண்டு அனர்த்த நிலைமை குறித்து ஆராய்ந்திருந்தார். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாடு செய்திருந்த இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகம், ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விக்கும் லியானகே, கடற்படை போலீஸ் உயர் அதிகாரிகள், அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பிரதேச செயலாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோன்று ஜாழ் மாவட்டத்தை பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று வரை பதிவான தகவல்களுக்கு அமைய 8,460 குடும்பங்களைச் சேர்ந்த 29,816 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மர்தலிங்கம் பிரதீபன் சொல்லியிருந்தார். அதன் வெள்ளத்தினால் 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 103 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் 40 பாதுகாப்பு நிலையங்களில் 831 குடும்பங்களைச் சேர்ந்த 2,883 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 573 குடும்பங்களைச் சேர்ந்த 2,335 பேரும், ஜாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவில் 470 குடும்பங்களைச் சேர்ந்த 1,520 பேர், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில்
266 குடும்பங்களைச் சேர்ந்த 932 பேர் ஊர்காவத்துறை பிரதேச செயலக பிரிவில், 371 குடும்பங்களைச் சேர்ந்த 1462 பேர் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில், 416 குடும்பத்தைச் சேர்ந்த 599 பேர் காரைநகர் செயலக பிரிவில் 141 குடும்பத்தைச் சேர்ந்த 508 பேர், அத்துடன் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் 29 குடும்பங்களைச் சேர்ந்த 93 பேர், கோப்பாயில் 73 குடும்பங்களைச் சேர்ந்த 294 பேர், நல்லூரில் 29 குடும்பங்களைச் சேர்ந்த 385 பேர், உடுவில் பிரதேச செயலகத்தில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 11 பேர், நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் 51 குடும்பங்களைச் சேர்ந்த 155 பேரும், வேலணை பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரும், கரவட்டி பிரதேச செயலக பிரிவில் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 34 பேரும், மருதங்கணி பிரதேச செயலக பிரிவில் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 220 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை கடந்த 3 நாட்களாக தொடரும் கனமழையினால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் நெல்லூர் ஆலய பகுதிகளுக்கு மழை வெள்ளத்தில் பகுதிகள் மூழ்கியிருந்தது. இந்த நிலையில் வெள்ள அனர்த்தம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கடந்த 27ஆம் தேதி நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு உதவி வழங்க முன்வரும் தனியார் தொண்டு நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், தனியார் நபர்கள் உரிய பிரதேச செயலகங்கள் ஊடாக உதவி பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குமாறு மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் அல்வாய் வீரபத்திர கோவிலடி பகுதியில் வீதியின் குறுக்கே மரம் ஒன்று விழுந்ததில் அவ்வீதியினூடாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் இரவு வீசிய அந்த கடும் காற்று காரணமாக இந்த மரம் முறிந்து விழுந்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இந்த ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்துடைய நிலவரத்தை பார்த்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவர இந்த சீரற்ற காலநிலையால் 654 குடும்பங்களைச் சேர்ந்த 1756 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்தோட ஆரம்பித்திருக்கு. இதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அதன்படி மாந்தி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 243 பேரும், கரத்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் 55 குடும்பங்களைச் சேர்ந்த 109 பேரும், ஒட்டு சுட்டானில் 288 குடும்பத்தைச் சேர்ந்த 858 பேர், புதுக்குடியிருப்பில் 30 குடும்பத்தைச் சேர்ந்த 93 பேர், வெலையோயா பிரதேச செயலக பிரிவில் 201 குடும்பங்களைச் சேர்ந்த 453 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் இடர் ஏற்படுத்தும், அதாவது எந்த சந்தர்ப்பத்திலும் இடர் கிராம சேவையால் ஊடாக முகாமைத்துவ பிரிவு, காவல்துறை, இராணுவத்தினர் உதவி நடமாடும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்திருக்குது. எவ்வாறும் தொடர்பு கொள்ளலாம் என்று. இதேவேளை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்துக்கு மேலாக வெள்ளநீர் பெருக்கெடுத்துள்ளமையினால் அந்த பாலகத்தினுடனான பயணிக்கும் பயணிகள் மிகவும் அவதானத்துடன் செல்லுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் பெய்து வருகின்ற மழை காரணமாக வட்டுவாகல் பாலத்தினுடான வெள்ளநீர் ஆங்காங்கே பாலத்தின் குறுக்கறுத்து பாய்ந்தோடுகிறது. இதனிடையே முல்லைத்தீவு கடற்பகுதி என்றுமில்லாதவாறு கொந்தளிப்புடன் காணப்படுவதாக மக்கள் அச்சம் வெளியிட்டிருந்தார்கள். முல்லைத்தீவு, பொக்கனை, புதுமத்தால், முல்லைவாய்க்கால், முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் கடும் சீற்றத்துடன் கொந்தளிப்பாக காட்சியளிக்குது. இதனால் கடற்கரை அண்மித்த பகுதிகளில் மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். மேலும் தொடரும் மழையுடனான காலநிலையினால் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, கைவேலி, சுண்ணாம்புச்சூளை வீதியும் நீர்ல மூழ்கி இருக்கு. இதனால் இந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளான நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அந்த பகுதிக்கு நேரில் சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார். தற்போது பெய்து வருகின்ற கனமழை காரணமாக குறித்த சுண்ணாம்புச்சூளை வீதியானது முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதாக கவலை தெரிவித்த பிரதேச மக்கள் அந்த வீதியை சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று வவுனியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 827 குடும்பங்களைச் சேர்ந்த 2104 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கு. நேற்று தினம் மதியம் வரை கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய இந்த பாதிப்புகள் பதிவாகி இருப்பதாக சுமார் 16 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் A9 வீதியூடாக ஜாலுக்கு பயணிக்கும் வாகனங்கள் கெப்பத்தி, கொல்லாவ, வெலியோயா, முல்லைத்தீவு அதாவது பரந்தன் வழி அல்லது மதவாச்சி, சொட்டிக்குளம், மன்னார் வழி மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா மகாகச்சகொடி குளத்தில் தவறி விழுந்த இளைஞர் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். வவுனியா மகாகச்சகொடி பகுதியைச் சேர்ந்த 21 வயதான சுரந்த ஹசன் குணவர்த்தன என்ற இளைஞன் நேற்று முன்தினம் மாலை தன்னுடைய நண்பருடன் நீராடச் சென்ற நிலையில் கால் தவறி குளத்துக்குள்ள விழுந்து இதுவரை இளைஞனை கண்டுபிடிக்கவில்லை என்று காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள்.
இதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிலவரங்களாக 1043 குடும்பங்களைச் சேர்ந்த 3524 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேபோன்று தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற பெருமழை காரணமாக கிழக்கின் தாழ்ந்த பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தின் பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. கல்முனை அக்கறை பெற்ற பிரதான வீதிகளில் களியோடை பாலத்தினை அண்மித்த நிந்தவூர் அட்டம்பள்ளம் பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு பாலம் முடிந்து கீழிறங்கி இருக்குது. இதனால் கல்முனை அக்கறை பெற்று போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. அட்டம்பள்ளம் பிரதேசத்தில் தற்காலிகமாக மண் நிரம்பி பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் வரலாறு காணாத பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு. மழை காரணமாக பல நூற்றாண்டு கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் மக்கள் இடம்பெயர்ந்து பொது இடங்களில் தஞ்சமடைய தொடங்கியிருக்கிறார்கள். கிட்டங்கை பாலத்துக்கு மேலாக சுமார் 8 அடிக்கு வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அடைமழை காரணமாக கிழக்கின் அனைத்து பிரதேசங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கு. பலர் தமது வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து பாடசாலைகள் மற்றும் நலம்புரி நிலையங்களில் தங்கியிருக்கிறார்கள். மருதமுனை மேட்டுவட்டை குடியிருப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாமில் மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஆழிப்பேரலை ஏற்பட்டு 2 தசாப்தம் நிறைவதற்கு 1 மாத காலம் இருக்கையில் மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மருதமுனை அல்மனார் பெண்கள் பிரிவு அல் அஹம்சா வித்தியாலயத்தில் மக்கள் மண்டபம் ஆகிய இடைத்தங்கல் முகாம்களில் மக்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட வீடுகள் பகுதி அளவாக முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. மக்கள் இடைத்தங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல பாதிப்புகள் மத்தியில் இந்த அனர்த்தத்தை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இன்றைய தினமும் காற்று அந்த புயலானது தன்னுடைய வீரியத்தை காட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டிய தருணம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றொரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.